கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு விஷம் கொடுக்கப்பட்டது. முன்னாள் விஞ்ஞானி பரபரப்பு தகவல். தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என்று சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திமுக என்பது கட்சி அல்ல, கார்ப்பரேட் நிறுவனம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். விருப்ப ஓய்வு கோரிய சகாயம் IAS பணியிலிருந்து விடுவிப்பு. இந்தியாவில் புதிய வகை கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 73ஆக உயர்வு. அஸ்ஸாம் மாநிலத்தில் பெண்களின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளுக்கு நிதியுதவி வழங்க அந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலைக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அங்கன்வாடி பெண் ஊழியர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. டெல்லியில் மோசமான வானிலை காரணமாக விவசாயிகளின் டிராக்டர் பேரணி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.